ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு பாட்லேயே செஞ்சலாம், குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்றது பார்த்துடலாம். 1 கப் புழுங்கல் அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு 2 தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதும் இதில் திரும்ப தண்ணி ஊற்றி முங்குற அளவுக்கு ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கான மசாலாவை அரைச்சிடுவோம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்க போகிறோம். இது லைட்டாக வறுபட்டதும் இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் பூவையும் சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுபட்டதும் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பொடியாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ சாதம் தாளிச்சிக்கலாம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி ஒரு 10 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். தக்காளி, மற்ற எல்லா காய்கறியும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம போட்டு நம்ம இன்றைக்கி இந்த பிசிபெலாபாத்தை செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கேரட், பீன்ஸ், பட்டாணி ஆட் பண்ணியிருக்கு. பட்டாணி காஞ்ச பட்டாணின்றதுனால இதை ஊற வச்சு ஒரு 3/4 வேக்காடு வேக வச்சு எடுத்திருக்கோம். அது கூடவே உருளைக்கிழங்கு, வாழைக்காய். பட்டாணி பச்சை பட்டாணி கிடச்சிதுன்னா டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 துண்டு மாங்காய் பீஸ் சேர்த்துருக்கு. முருங்கைக்காய். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரிசி ஊற வச்சு எடுத்துருக்கோம். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இருத்துட்டு இதோடு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், நம்ம பருப்பு ஆட் பண்ணியிருக்கோன்றதுனால இதில் கண்டிப்பாக நம்ம பெருங்காயம் சேர்க்கணும். அதனால் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். காரம் ஜாஸ்தி வேணுன்றவங்க அதிகமாக சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம எதில் அரிசி மெஷர்மெண்ட் பண்ணோமோ அதுலேயே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு மொத்தமாக சேர்த்துருக்கோம். ஒரு 5லேருந்து 6 கப் தண்ணி சரியாக இருக்கும். கூட கொஞ்சம் வேணுன்றவங்க உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி சேர்த்து ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துட்டோன்னா சாதம் நல்லா நமக்கு குழஞ்சி ரெடியாகி வந்துடும். இது கூட நம்ம ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருந்தோம். அதையும் சேர்த்துக்கிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதிலேருந்து ஒரு 1லேருந்து 1/2 ஸ்பூன் பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுடர் அதிகமாக இருந்துச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை நம்ம அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பொரியல் அந்த மாதிரி செய்யும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் மல்லி இலை போட்டு இறக்கிட்டோன்னா அவ்வளோதான், சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் சாதம் ரொம்பவே மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாதத்தில் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், சூப்பரான சுவையான பிசிபெலாபாத் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளத்து கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.